வணக்கம் நண்பர்களே. சசிகலா நடராஜன் அம்மையார் ஜெயலலிதாவுடைய தோழி தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறா. அந்த கட்சியினோட பேர் நமக்கு படக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, கேட்டுகிட்டே சொல்லிடுவோம். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர்னால் அவங்க எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் தான் சொல்லியிருக்காங்க, பேர் சொல்லலை. அனைத்து இந்திய எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் தலைவர் முன்னேற்ற கழகம்லாம் வைக்கல. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். சின்னம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு. என்ன சொல்ல தெரியல, விட்ருங்க. அவங்க என்ன சின்னம் வேணாலும் வச்சுக்கிட்டோம், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம், அது பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க கட்சி ஆரம்பித்து இந்த ஒரு குறுக்கு சால் ஓட்டுற மாதிரி போகிறாங்கல்ல, இது எதுக்காக அப்படிங்கிறது தான் டீகோடிங், நம்மளுடைய டீகோடிங். இவங்க எடப்பாடி பழனிசாமி அண்டு டிடிவி தினகரன் இந்த ரெண்டு பேரையும் ஓட விரட்டணும் அரசியல் விட்டு. இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கணும். அல்லாமல் மோடியை தோக்கடிக்கணுன்றதுக்காக அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால தான் தைரியமாக இவ்வளோ வழக்குகள் மத்திய புலனாய்வு பிரிவுகள், அமலாக்கத்துறை இதனோட ப்ரெஷர்லாம் இருக்கும்போது, வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது, அந்த மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ அதை எதிர்த்து இவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியில் அவங்க இப்போ இது வரைக்கும் ஆச்சு. நான் வேணால் எழுதி தரேன், நம்ம சேனல் சார்பாக எழுதி தரேன், எழுதி சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். இவங்க பிஜேபி எதிர்க்கவே மாட்டாங்க. நேரடியாக அதிமுக பழனிசாமி, டிடிவி தினகரன் ரெண்டு பேர் தான் ஏதோ ஒரு வகையில், ஒன்று கட்சி ரீதியாக, இன்னொன்று தனிப்பட்ட முறையில் ஏதோ துரோகங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த கட்சி ஆரம்பிச்சது. இப்போ ஐயா டாக்டர் ராமதாஸையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. அதனால தான் தென்னந்தோப்புன்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தென்னை மரம்னு வச்சா ஒத்த மரம் ஆயிரும், ஒத்த மரமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 4 படத்தை போட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 4 மரம் தான் இருக்குது. 4 மரம் இருக்கிறது ஒரு தோப்புன்னு அழைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அது இறைவனுக்கு தான் தெரியும் 4 மரம் எப்படி தோப்பாகுது அப்படின்னு. ஆனால் இவங்க யாருக்காக இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ இந்த பேர் சொன்ன கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த சின்னத்தை அறிவிச்சிருக்காங்கன்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதை மறந்துட்டேன், அவங்க போட்டியிடவும் போகிறாங்க. அதனால தான் அந்த குறுக்கு சால் யாருக்கு ஓட்டுறாங்கன்னு கேட்டார். ஸோ ஓட்டு பிரிக்கணும். அந்த அதிமுக என்டிஏ கூட்டணி சார்பில் எங்கெங்கே இந்த பிஜேபி இல்லாத இடங்கள் அங்கே கொண்டு போய் இவங்க அதே சாதி உள்ள ஆள், இல்லை அதே ஒரு குழப்படி பண்ணக்கூடிய ஆளுகளை அங்கே நிறுத்தி அந்த ஓட்டை பிரித்து அவங்கள வெளியே அனுப்பணும். ஸோ நல்ல வீர சபதம். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.